இப்போ நம்ம பார்க்கோம் ஒரு கருப்பு மாடு, சுத்த கருப்பு, அடி ஒரு வெள்ளை, ஈன மாடு. ஈன மாடுனா 3 ஈத்து மாடு. 3 ஈத்து மாடுனா பல்லு கடமளப்பு. கடமளப்புன்னா அந்த மாடு நல்லா மடி, நல்லா ஒரு 8 கறக்கும். 8 கறக்கும்னா இந்த மாடு நல்ல நீள நடுவமான மாடு, நல்லா பொய்த்தோல் மாடு, நல்ல ஒரு காம்பு வாட்டமான மாடு, கருப்பு, மடி வெள்ளை. இப்படி மாடுங்கும்போது நல்லா மேய்ச்சல் மாதிரில வளர்க்குறதுக்கோ, நல்லா மேய்ச்சல் மாதிரில வளர்க்குறதுக்கு இந்த மாடு நல்லா தரமான மாடு. மேய்ச்சல் மாதிரி வளர்க்குறதுக்கு ஏன் இந்த மாடு நல்லா தரமான மாடுனா, நல்லா கிலோமீட்டர் தாங்கும், நல்லா தோல் ஒவ்வா தோல், நல்ல நீளம், நல்ல காலு, 4 காலும் நல்லா நட்சத்திரம் மாதிரி நல்ல காலு, நல்லா பாருங்க காலுக, வால் அங்கனக்குள்ளே பொடி வால். ஈன மாடு சீம்பாலே ஒரு 6 லிட்டர் இருந்திருக்கும். அப்படிங்கும்போது ஒரு 8 லிட்டர் கறக்கும். 8 லிட்டர் கறந்தாலும் நல்ல தரமான மாடு, நல்ல மாடு. நல்லா முதுகு நீளம், நல்ல பொடி மண்டை, பொடி மண்டையாக இருக்கணும். நல்ல தலைச்செட்டு, நல்ல குறி. இந்த மண்டையோட சிறப்பு என்னென்னா பொடி மண்டை. நல்லா பொடி மண்டை, நல்ல வளைவு, நல்ல கிளிக்கொம்பு. 3வது மாடுங்கும்போது இன்னும் ஒரு 5-6 ஈத்து வேணும். 5-6 ஈத்து வேணும்னால் நல்ல தரமான மாடு, நல்ல மாடு. ஒரு மேய்ச்சல் மாதிரில வளர்க்கணும்னாலும் இந்த மாடு நல்ல ஒரு தரமான மாடு. கிலோமீட்டர் தாங்கும், வெயில் தாங்க வேண்டிய மாடு, நல்ல மாடு.